வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ரொம்பவே யம்மியான பன்னீர் தவா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டு பல், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர். இது எப்படி பண்ணோம் அப்படின்ற ரெசிபியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸ் அளவுக்கு நான் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே போட்டு நல்லா இதில் அந்த மசாலா எல்லாமே சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நல்லா தடவினீங்கன்னா தான் ஈஸியாக கொஞ்சம் நேரம் உள்ளே போகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தோசை தவாவை நல்லா சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு உடனேயே நல்லா பொரிஞ்சு கருக விட்டுறாமல் ஒன்றுன்னா இந்த பன்னீரை சேர்த்துருங்க. 2 மினிட்ஸில் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா கமகமன் வாசனை வரும். அப்போ ஒன்றுன்னா திருப்பி போட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இந்த தவாவில் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. ஹார்டாவோ இல்லை ரப்பரியாவோ ஆகிடும். கரெக்டாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப யம்மியாக மேலே கிறிஸ்பாகவும் கடிக்கும் போது சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பன்னீர் ஃப்ரை சட்டுன்னு பண்ணிடலாம். இது ஒரு ஸ்டார்டராகவும் இல்லை குக் பண்ண போர் அடிக்கிற சமயத்தில் சைட் டிஷ்ஷாகவும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லை ஈவினிங் டீ கூட சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த பன்னீர் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.